ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக 21 நாட்களாக நடத்தி வந்த போராட்டத்தை வடகாடு கிராம மக்கள் தற்காலிகமாக கைவிட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிராக கடந்த 21 நாட்களாக அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கணேஷ் போராட்ட குழுவினரோடு நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது ONGC நிறுவனம் அமைத்துள்ள ஆழ்துளை கிணறுகள் 3 மாதத்திற்குள் மூடப்படும் எனவும், விவசாயிகளிடம் கையகப்படுத்தப்பட்ட நிலம் அவர்கள் விரும்பாத பட்சத்தில் திரும்பி வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். அதேபோல் பொதுமக்களின் 10 கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்று ஆட்சியர் தெரிவித்ததை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. விவசாய பெருங்குடி மக்களுக்கு வாழ்வாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்கப்பட மாட்டாது என்ற அந்த உத்தரவாதத்தை நமது விவசாய பெருங்குடி மக்களுக்கெல்லாம் எடுத்து கூறினோம். அதே போல நமது மாவட்ட நிர்வாகமும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் இங்கே அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வழங்குவதற்கு எந்த விதமான உத்தரவும் வழங்கப்பட மாட்டாது என்று நாம் பொதுமக்களிடம் உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய இந்த அமைதியான நிலையில் நடத்தி கொண்டிருந்த போராட்டத்தை கைவிட்டு விட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண 10 கோரிக்கைகளையும் நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று நேரடியாக போராட்ட களத்திற்கு வருகிறது உறுதிமொழி அளித்தார். அதன் பேரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மீதான நம்பிக்கையின் அடிப்படையில் திங்கட்கிழமை வரை 21 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த தொடர் அறவழி ஆர்ப்பாட்டத்திற்கு ஓய்வு கொடுத்திருக்கின்றோம். திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் சொல்லியிருப்பதை போன்று எங்களுக்கு அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை சட்டப்பூர்வமான எழுத்துப்பூர்வமான ஆவணங்களை தந்த பிறகு இந்த போராட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வுக்கான அவசியம் ஏற்படுமா என்று சிந்தித்துவிட்டு அடுத்த கட்ட நகர்வை திங்கட்கிழமை நாங்கள் அறிவிப்போம்.